பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றிற்று. ஆமென். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நானும் கூட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடியான, அழுத்தமான, பொருளாதார ரீதியான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புகளாய் இந்த பூமியில் நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், எதிர்பாராத இழப்புகள், உயிரிழப்புகள், பேரிடர்கள், ஒவ்வொரு காரியத்திலும் சோர்ந்து போயிருக்கிறேன். சோர்ந்து போகும் பொழுது அந்த தவறுகள் ஏன் நடந்தது, நான் நல்லவனாக வாழ்ந்தேனே, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைமை, நான் உம்மை நம்பி தானே வந்தேன், உம்மை நம்பி வந்த எனக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குதுன்ற பல கேள்விகளை எனக்குள்ளாய் நான் வைத்தது உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டது உண்டு. கண்ணீரோடு ஏன் இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்று அழுத்தத்திற்குள்ளாக சென்றதுண்டு. பின்மாற்றமான பல சிந்தனைகள் இப்பொழுதும் கூட அனுதினமும் என்னை வாட்டி வதைக்கிறதை நான் உணர்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்காக இந்த உலகில் உள்ள எல்லா மனிதருடைய பாவங்களையும் ஏற்று துக்கங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இது ஏன் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றார், ஏன் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், ஏன் இப்படி ஒரு காரியத்தை வச்சார், இது ஈஸியாக எதுவும் பண்ண முடியாதா, ஏன் சிலுவைக்கு போனோம் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அழுத்தங்களும் அப்படி தான் இருக்கு. ஆனால் வார்த்தையான தேவன் ஆதியாகமத்தில் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாரோ, என்ன வார்த்தை கொடுத்தாரோ, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய குடிக்கொண்டு நம்மை மீட்கும்படி நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், நோய்கள், இல்லாமைகள், இயலாமைகள், இயற்கை பேரிடர்கள், உயிரிழப்புகள், அழுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தார். அப்போது ஒரு மனிதன் மீது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமக்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு எரியும் சூளையில் வீசப்பட்டதை போல சாதாரணமானதல்ல. 7 மடங்கு இல்லை, இது பல்லாயிரம் கோடி மடங்கு, அளவிட முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு அக்கினிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து வர வேண்டியிருந்தது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, வார்த்தை, அவர் சொல்லிய வார்த்தை ஒன்றும் தரையில் விழவில்லை. அதை நிறைவேற்றின கிறிஸ்துவை தான் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கு தான் அநீதி நடக்குது, எனக்கு தான் இவ்வளோ போராட்டம் நான் நினச்சேன்னா, என்னை விட, நம்மை விட அதிகமாய் அனுபவித்தவர் இயேசு கிறிஸ்து. நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கும்போது தான் அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். நம்மெல்லாம் நீதிமான்களாக இருக்கும்போது இல்லை, மனுஷனில் ஒரு நீதிமானும் கிடையாது. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட கர்த்தருக்குள் தொடர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அனுதினமும் நம் பாவங்களை மன்னித்து காலைதோறும் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பும் பொழுது தான் நாம் பரிசுத்தமாகிறோம். எனவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தவே நம்மோடு கூட இருக்கிறார். அனுதினமும் அவருடைய வார்த்தையினால், அபிஷேகத்தினால், வல்லமையினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, நாமெல்லாம் கர்த்தருடைய குடும்பம் இல்லையா, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரே ஒரு வார்த்தை கூட தவறி போகாதுங்க. நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்துள்ள ஆசீர்வாதமான உடன்படிக்கைகள், கட்டளைகள், ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட வீணாய் போகாது.
இன்று நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த பூமியில் நாம் வாழும் வரை கர்த்தரை பறைசாற்றணும். கர்த்தரை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஒருத்தருக்கு ரைட்ஸ் இல்லை, ஆனால் உரிமையை கொடுக்குறாரு. அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய உரிமை வரும்போது பிள்ளைகள் 100 கேள்வி கேட்கும். டேடி அது என்ன கருப்பாக இருக்குது, அதுதான்ப்பா காக்கா. டேடி அது என்ன பச்சையாக இருக்குது, அது கிளிப்பான்னு சொல்லி ஆண்டவர் அப்படி நாம் கேட்கக்கூடிய குழந்தைத்தனமான கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய அழுத்தங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் நமக்கு பதில் கிடைக்காததை போல நாம் உணர்கிறோம். மனிதனுடைய அறிவு அவ்வளோதாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போகும்போது கெத்செமனி தோட்டத்திலே நமக்காய் பரிதவித்தார். அந்த மனிதனுடைய இயக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டிய தேவ ஆட்டுக்குட்டியானவர் சுமந்தார். அந்த வலி வேதனைகள்லாம் ரொம்ப பெருசு பாருங்க. ஆனால் இங்கே அவர் நமக்கு கொடுத்த நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிற்று. ஒருத்தர் மூலமாய் நிறைவேற்றிற்று. அதுதான் வார்த்தையான தேவன். அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அது எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் மீட்டு கொண்டு வந்துட்டு தான், விடுதலையை கொடுத்துட்டு தான், சமாதானம் கொடுத்துட்டு தான், சுகத்தை கொடுத்துட்டு தான் அந்த வார்த்தை நிறைவேற்றும். இங்கே நிறைவேற்றிற்று அப்படின்னா யாரோ ஒரு மனிதர் அல்ல, வார்த்தை தான் செயல்பட்டுச்சு. வார்த்தை தான் செயல்படும். அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய நெருக்கடிகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், அழுத்தத்திற்கு மத்தியில், தாங்க முடியாத வேதனைகளுக்கு மத்தியில், அழிவுகளுக்கு மத்தியில், பிரியமானவர்களுடைய இறப்புகளுக்கு மத்தியில் நாம் கர்த்தரை பறைசாற்ற வேண்டும். யோபுவினுடைய வாழ்க்கையில் தான் நடந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையில் தான் நடந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில் தான் நடந்தது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு இறைவாக்கினர்களுக்கும் அதுதான் நடந்தது. தீர்க்கதரிசிகளுக்கும் அதுதான் நடந்தது. தூதர்களுக்கும் அதுதான் நடந்தது. விசுவாசிகளுக்கும் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். எனவே ஏற்றுக்கொள்ள முடியாத பல வேதனைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நமக்காக பலியாக்கப்பட்டதை நாம் நினைக்கும் பொழுது, அவர் நம்மளாவது பாவம் செஞ்சோம், அட்லீஸ்ட் நம்ம முன்னோர்கள் பாவம் செஞ்சாங்க, ஆனால் அவரோ பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்டர், அவருடைய சொந்த பிள்ளையை அனுப்புகிறார். அவரும் பாவத்தில் ஒரு நாள் விழுந்ததில்லை. ஒரு பரிசுத்தமான பூமியில் இல்லைன்னு சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் மனிதனாகவே வாழ்ந்தார். மனிதனுக்குரிய பசி, தாகம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அப்பேற்பட்ட சொந்த குமாரனை மீட்டெடுக்கும் பொழுது, சொந்த குமாரன் மூலமாய் நம்மை மீட்டெடுக்கும் பொழுது கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் தன் கண்களை திருப்பிக் கொண்டார். பரிசுத்த நல்ல தகப்பன் உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்துவிட்டு அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏன்னா அவரால் பாவத்தை பார்க்க முடியாது, அது சொந்த பிள்ளையாக இருந்தாலும். இப்போ தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறபடியினால் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அதாவது யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை தான் இங்கே நிறைவேற்றிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேற்றிற்று. எல்லாம் நிறைவேற்றிற்றுன்னு சிலுவையில் ஆண்டவர் சொல்றார். எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றார். வார்த்தையான தேவன் மாம்சமாய் வந்து நம்மிடையே குடிக்கொண்டு நம்முடைய எல்லா விதமான துக்கங்கள், பாவங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், நோய்கள், இல்லாமைகள், இயலாமைகள், போராட்டங்கள், எல்லா விதமான அழுத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்து விட்டார். அப்போதான் அவர் சொல்றார், எல்லாம் நிறைவேறிற்று. பிதாவே, என் ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறார். அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் யாரும் கொலை செய்ய முடியாது. அப்போ தேவன்
தன்னுடைய உயிரை தகப்பனிடத்தில் கொடுக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான வலி வேதனைகளையும் நான் தகப்பனிடத்தில் கொடுக்கக்கூடியவனாய் மாறணும். அப்படி நான் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை எனக்குள் நிறைந்திருக்கும் பொழுது தான் நான் கொடுக்கவே முடியும். நான் அவருடைய வார்த்தையை கண்மூடித்தனமாய் நம்பும் பொழுது தான் அது என் வாழ்க்கையில் பலிக்கும், இல்லையா? அப்போது எல்லாம் நிறைவேற்றிட்டுன்னா அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது நாமும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல பேசுவோம். அவர் என்னை தீக்கு தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரே எங்கள் தேவன், அவரையே நாங்கள் துதிப்போம்னு சொல்கிறாங்க. தானியேல் அதான் சொல்கிறார், சிங்ககபிலே போட்டாலும் நான் கர்த்தரை துதிக்கிறதை விட மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து கர்த்தரை துதிக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நிறைவேற்றிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நான் இருதயத்திலே நிறைத்து என் வாயினால் நான் அறிக்கை செய்யும் பொழுது அது என் வாழ்க்கையில் மிக பிரயோஜனம் உள்ள காரியங்களை செய்யும், வல்லமையான காரியங்களை செய்யும். அவருடைய மகனாக நான் இந்த பூமியில் நடந்து எல்லோருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிரம்பி வழிதலையும் நான் அவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்க முடியும் என நான் நம்புகிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம் சூழ்நிலையில் நன்கு அறிந்திருக்கிறார். நான் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் பொழிந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே அவருடைய மாறாத கிருபையை நினைத்து, அவருடைய மாறாத வார்த்தையை நினைத்து, அவருடைய உண்மைத்தன்மையை நினைத்து நாம் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார், என் சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். கிருபை, அவருடைய கிருபையால் தான் நாம் வாழ்கிறோம். எனவே அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் வல்ல காரியங்களை நிறைவேற்றும், நல்ல காரியங்களை நிறைவேற்றும், ஆசீர்வாதங்களை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், அழுத்தத்திலிருந்து சமாதானத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். எனவே மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்தார். இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யோசுவா 21 இந்த நாளில் தியானித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் நேரம் ஒதுக்கி அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும், இருதயம் அவருக்காய் கொழுந்து விட்டு எரியும், உலக கவலைகள் மறைந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Have a good day.